सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा உற்பன்னோபாது வைகாரிக நிஷேத பிரதியோகித்துவம். இது இரண்டாவது வித்தியாசம். அதாவது எந்த வஸ்து எந்த இடத்துல இருக்கிறதாக தெரிகிறதோ அதே இடத்துல 3 காலத்திலையும் இல்லை அப்படின்னு சொன்னா அது 3 காலத்திலும் அது அந்த இடத்துல இல்லவே இல்லை. அந்த இடத்தை தவிர வேற இடத்துல அது இருக்குங்கிறது சாத்தியமே இல்லை. இருந்தால் இந்த இடத்துல இருக்கணும், அந்த இடத்துல கூட அது இல்லை. அப்படி சொன்னா என்னாச்சு? எங்கேயுமே இல்லை, எப்போதுமே இல்லைங்கிறது தான் ஆச்சு. எங்கேயுமே எப்போதுமே எது இருக்காதோ அதுதான் அசத்து. அசத்துக்கு லட்சணம் சகசிருங்கம்னு சொன்னா அது ஒரு காலத்தையும் ஒரு இடத்திலையும் இருக்க முடியாது. அதனால சகசிருங்கம் அசத்துன்னு சொல்றோம். இப்போ மித்யாபூதமான பதார்த்தத்துக்கும் இதே லட்சணம் வந்து சேரும். எந்த இடத்திலுமே எந்த காலத்திலுமே அது இல்லை. அப்படி சொன்னால் இதுக்கும் அசத்துவங்கிறது வரும், இதுவும் அசத்தாயிடும். ஆனால் மித்யா வேறு அசத்து வேறன்னு நீங்க சொல்றீங்க. அசத்துக்கும் மித்யாவுக்கும் வித்தியாசம் சொல்லுங்க. ஆனால் எந்த வித்தியாசமும் சொல்ல முடியாத போல இருக்கு. அசத்வாபத்திங்கிற தோஷம் வரும். நியாயத்துக்கு ஒரு பிரபலமான பிரச்சனத்தை கேட்டிருக்கு. அந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். சிலதான் ஆரம்பிக்கிறது கிரந்தம். மைவம் சர்வத்திர த்ரைகாலிக நிஷேத பிரதியோகித்வம் யத்யபி துச்ச அனிர்வாச்சியோகோ சாதாரணம் ததாபி வசிதபி உபாது சத்வேன பிரதீத்யனர்ஹத்வம் அத்யந்த அசத்வம். இப்ப இந்த சித்திகாரர் என்ன பண்றாருன்னா அத்யந்த அசத்தனுடைய லட்சணம் என்னங்கிறத காமிக்கிறார். அந்த லட்சணம் இந்த மித்யாபூதமான பிரபஞ்சத்துக்கு வரல. நியாயாமிரத்துக்காரர் என்ன பண்ணாருன்னா அசத்துக்கு என்னென்ன லட்சணம் சொல்லலாம்னு ஒரு சில லட்சணங்கள்லாம் பார்த்து இந்த லட்சணங்கள்லாம் சொல்ல முடியாது. எந்த காலத்திலும் எந்த தேசத்திலையும் எது இல்லையோ அதுதான் அசத்துன்னு தான் லட்சணம் கடைசியா சொல்லி ஆகணும். அப்படி சொன்னால் இந்த லட்சணம் மித்யைக்கும் வருது, மித்யாபூதமான பிரபஞ்சத்துக்கும் வருது. அதனால அசத்வாபத்தின்னு தோஷம் சொன்னார். சித்திகாரர் என்ன பண்ணாரு? இதை ரெண்டையும் பிரித்து விட்டார். அத்தியந்த அசத்துக்கும் மித்யாபூதத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அத்தியந்த அசத்துங்கிறது வேற, இது வேற. எப்படி? இதை ஒத்துக்கிறேன். சர்வத்திர திரைகாலிக நிஷேத பிரதியோகித்துவங்கிறது துச்சத்துக்கும் அனிர்வாச்சியத்துக்கும் ரெண்டுக்குமே பொதுவானது. அனிர்வாச்சியம்னா மித்யா, துச்சம்னா அசத்து. இது ரெண்டுக்குமே இந்த லட்சணம் பொதுவாக இருந்தாலும் ஒரு வித்தியாசம் இருக்குது. துச்சத்துக்கு என்ன லட்சணம்னு கேட்டா வசிதப்யுபாது சத்வேன பிரதீத்யனர்ஹத்வம். இது அத்தியந்த அசத்து. எந்த ஒரு இடத்திலும் அது இருப்பதாக தெரியாது. சத்துன்னு தெரியறதுக்கு யோக்கியதை இல்லாதது எதுவோ அதுதான் அசத்து. சத்தாக தெரியறதுக்கு எது யோக்கியம் ஆகாதோ அது அசத்து. அப்படி சொன்னா சகசிருங்கம் இதெல்லாம் அசத்து. ஏன்னா சகசிருங்கம் இருக்கிறதாக யாருடைய பிரதீதிக்கும் விஷயமாகாது. யாருமே அது இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த பிரபஞ்சங்கிறது சத்தாகத்தான் தோன்றும். நமக்கு தோணும் போது எப்படி தெரிகிறது? பிரபஞ்சம் தெரியும் போது இருக்குன்னு தானே தெரிகிறது. சகசிரங்கம் இருக்குன்னு யாருக்காவது தெரிகிறதோ? அதனால அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு தெரியறதுக்கு எது யோக்கியமாகுமோ அது அசத்தாகாது. இப்போ இந்த பிரபஞ்சமும் ரஜ்ஜு சர்ப்பம் இத்தியாதி பிராதிபாசிக பிரம விஷயமான பதார்த்தமும் இருக்குன்னு தெரியறதுக்கு யோக்கியமாக இருக்கிறதுனால யோக்கியமாகிறபடியால அது அசத்தாகாது. அப்போ அசத்துக்கு என்ன லட்சணம்னு கேட்டா எது வசிதப்யுபாது சத்வேன பிரதீதி அனர்ஹம். சத்ங்கிற பிரதீதிக்கு விஷயமாக யோக்கியத்தை இல்லாதது எதுவோ, எதற்கு இந்த யோக்கியத்தை இல்லையோ அதுதான் அசத். யோக்கியதாம்சம் சேர்த்திருக்கார். வசிதப்யுபாது சத்வேன பிரதீதி அனர்ஹத்துவம். அது எதுக்காக கேட்டாருன்னா சில சமயம் சத்தான பதார்த்தம் கூட சத்துங்கிற பிரதீதிக்கு விஷயம் ஆகாமல் போகலாம். ஆனால் பிரதீதிக்கு விஷயம் ஆகாட்டாலும் பிரதீதிக்கு விஷயம் ஆகிற யோக்கியதை அதுக்கு இருக்கும். அப்ப அந்த யோக்கியதைங்கிறது என்னன்னா சத் தாதாத்மியம் நிரூபணம் பண்றார்.
சத்தோடு சத்பதார்த்தத்தோடு தாதாத்மியம் இருக்குமோ அந்த வஸ்து எல்லாம் சத்தாக தெரியும். எதற்கு அந்த தாதாத்மியம் இருக்காதோ அது சத்தாக தெரிய முடியாது. இப்போ பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய சகல பதார்த்தமும் பிராதிகாசிக வியாபகாரிக சாதாரணமாக எல்லா பதார்த்தங்களுமே சத்துன்னு ஒரு பதார்த்தத்தோட தாதாத்மியம் உள்ளதாக இருக்கு. ஆகையால இது எல்லாமே சத்துங்கிற பிரதீதிக்கு யோக்கியமானதாக ஆகிறது. ஆனா அசத்து சசசிங்கம்ங்கிறது சத்தோட தாதாத்மியம் உள்ளதாக இல்லை. அதனால அது சத்துங்கிற பிரதீதிக்கு யோக்கியம் ஆகிறது இல்லை. அப்ப இப்ப என்னாச்சு, பிரபஞ்சத்தையும் அசத்தையும் பிரிச்சுட்டார். அதனாலதான் இங்க மித்யாபூதம் இருக்கு. இது அசத்தை காட்டிலும் வித்தியாசமானது, அசத் பின்னமானது. அதனால அசத்வாபத்தி அசத்தினுடைய லட்சணம் சர்வத்திர திரைகாலிக நிஷேத பிரதியோகித்துவம்னு சொல்லக்கூடாது. வசிதப்யுபா உபாது சத்வேன பிரதீதி அனர்ஹத்துவம்னு சொல்லணும். இப்படி சொன்னால் இந்த லட்சணம் அசத்துக்கு மட்டும்தான் இருக்கே தவிர பிரபஞ்சத்துக்கு இல்லை. அதனால வித்தியாசப்படாதுன்னு பதில் சொல்றார். ததாபி क्वचिदप्युपाधौ सत्त्वेन प्रतीति अनर्हत्वम् अत्यन्तासत्वम् तच्च सुक्तिरूपे प्रपञ्चे च बाधात् पूर्वं नास्त्येव इति न तुच्छत्वापत्तिः. இந்த பாதக ஞானம் வரத்துக்கு முன்னாடி பிரபஞ்சம் எப்படி தெரிகிறது? சத்தாகத்தானே தெரிகிறது. அதனால சத்வேன பிரதீதி யோக்கியத்துவம் அதுல இருக்கு. சுக்தி ரூபத்துல கூட வியாபகாரிகத்துல தான் இல்லை. சதத்துக்கு விஷயமான சுக்தி ரூபியம் ரஜ்ஜு சர்ப்பம் இத்தியாதிகள்ல கூட பாகம் வரத்துக்கு முன்னாடி சத்தாகத்தான் தெரிகிறது அந்த வஸ்து. அதனால சத்வேன பிரதீதி அர்ஹத்துவம் தான் அங்க இருக்கே தவிர அனர்ஹத்துவங்கிறது கிடையாது. ஆகையால இது அசத்த காட்டிலும் வித்தியாசமானது. அதனாலதான் சத் அசத் பின்னம் அனிர்வச்சனீயம்னு சொல்றோம். அதான் சொல்றார். நக பாதா பூர்வம் சுக்திரூபியம் பிரபஞ்சோ வா சத்வேன ந பிரதீயதே சத்வேன ந பிரதீயதே இது ந அப்படின்னா பிரதீயதே ஏவா சத்தாகத்தான் தெரிகிறது. சத்தாக தெரியலேன்னு இல்லையே அப்படின்னு சொன்னாக்க சத்தாகத்தான் தெரிகிறது. ஆனால் சகசிருங்கம்னு ஒரு சமயமும் சத்தாக தெரியாது. அதனால வித்தியாசம். ஏததேவ ததர்த்தகேன உபாதிபதேன சூச்சிதம். இப்போ ஒரு கேள்வி கேட்பா, நீங்க அசத்துக்கு தனியாக ஒரு லட்சணம் பண்றீங்க. அசத்துக்கு லட்சணம் இந்த மாதிரி இப்பதான் சொல்றேன், இதுக்கு சொல்ல ஒரு சொல்லியாச்சு இருந்தாலும் சொல்லலாம்னு வச்சுப்போம். ஆரம்பத்திலேயே சரசத்துக்கு லட்சணம்ங்கிறதுலயே இதை சொல்லியிருக்காரு, அசத்துக்கு இதெல்லாம் லட்சணம். ஆனா அது அவருக்கு தெரியாது, பூர்வபக்ஷிக்கு தெரியாது என்ன சொல்ல போறாரு. ஆனால் இந்த லட்சணத்துல இந்த மாதிரி ஒரு தோஷம் வருதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் லட்சணத்தை மாத்திக்கிறதுங்கிறது சரியானது ஆகும். ராசினால் ஒரு லட்சணம் சொன்னார், அந்த லட்சணத்துல சத்தும் அசத்தும் இல்லை அப்படின்னு தான் கிடைச்சிருக்கு. இப்ப சத்து அசத்துங்கிற பதார்த்தத்துக்கு நான் ஒரு அர்த்தம் வச்சுட்டு இந்த லட்சணத்துல தப்பு சொன்னேன். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, அந்த அசத்துங்கிற சப்தத்துக்கு புதுசா ஒரு அர்த்தத்தை கல்பனை பண்ணி இப்படி சொல்லியாச்சுன்னா சரியா போயிடும்னு சமாதானம். இந்த சமாதானம் எவ்வளவு தூரம் சரியா வரும்னு பார்க்கணும். ராசினால் இந்த அர்த்தத்தை மனசுல நினைச்சாரா, இல்லாட்டா நான் இந்த தோஷம் சொன்னதுக்கு அப்புறம் நீ அந்த தோஷத்தை நிவாரணம் பண்றதுக்காக புதுசாக அசப்தார்த்த நிர்வச்சனம் பண்ணிட்டாதான் ஆகும். அப்படி இருக்கக்கூடாது. அப்ப நான் சொன்ன தோஷம் இருக்கத்தான் இருக்கு, அதை நிவாரணம் பண்றதுக்கு நீ வேற ஒரு வழியை கண்டுபிடிச்சியே தவிர இதுக்கு முன்னாடி சொன்னவாளுடைய அந்த வாக்கியத்துல அவளுடைய மதத்துல நான் சொன்ன தோஷம் இருக்கத்தான் இருக்குன்னு சிரமா. இதுக்கு நீ ஏதாவது ஒரு பதில் சொல்லியாகும். நான் சொன்னதான் அவளும் நினைச்சிருக்கா அப்படின்னு இது ஒரு பிரபலமா ஆட்சேபம் பண்றா. சரசத் விலக்கணங்கள் இப்படி சொன்ன உடனே நிஜமாவே ஒரு மாதர் கேட்டார், இந்த மாதிரி லட்சணங்கள்லாம் நீங்க தானே பண்றீங்க, அத்வைத சித்திக்காரர்கள் தானே பண்றார், இதுக்கு முன்னாடி உள்ளவாள்லாம் எங்க பண்ணியிருக்கா, சாமதிக்காரோ அல்லது விவரணக்காரோ இந்த மாதிரிலாம் ஒன்றும் அசத்துக்கு லட்சணம் சொல்லலையே. அசத்துன்னு சொன்னா எங்கேயுமே எதுவுமே எப்போதுமே எது இல்லையோ அதுதான் அசத்துன்னு பிரசித்தமா இருக்கு. நீங்க லட்சணத்தை மாற்றி இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்காக நீங்க பண்ணின லட்சணம் இது, அந்த லட்சணத்தில் நாங்க சொன்ன தோஷம் இருக்குத்தானே இருக்குன்னு கேட்கிறார். அதுக்கு சித்திக்காரர் சொல்றார், இல்ல இந்த லட்சணம் நான் என்னுடைய சொந்த அபிப்பிராயம் இல்லை, இது பிராச்சீனாவில் சொன்ன அபிப்பிராயமே தான். அவளும் இதை சூச்சனம் பண்ணியிருக்கா. எப்படி சூச்சனம் பண்ணியிருக்கார், விவரணத்திலேயே இந்த லட்சணம் சொல்லும் போது பிரதிபன்னோ பாது திரைகாலிக நிஷேத பிரதியோகித்துவம் அப்படின்னு உபாதின்னு ஒரு பதம் போட்டிருக்காங்க. இந்த உபாதி பதத்தினுடைய சுவாரஸ்யம் என்னன்னு பார்த்தோம்னா அவ நினைச்சிருக்கிறது இதுதான் அசத்து லட்சணம், அசத்துக்கு லட்சணம் இதுன்னு நன்னா புரியும்.
உபாதினா என்ன? ஜபாகுசுமம் உபாதின்னு சொல்றோம். எப்ப உபாதின்னு கேட்டா, அந்த ஸ்படிகமானது சகப்பாக தெரியும் போது, ஸ்படிகத்துல சவப்புங்கிற அந்த தர்மம் இல்லை, அந்த ரூபம் இல்லை. ஆனால் புஷ்பத்துல இருக்கக்கூடிய சிவப்பு அதுல பிரதிபலித்து தெரியுது. அப்ப அந்த புஷ்பத்தை உபாதின்னு சொல்றோம். உபாதிங்கிற சப்தத்துக்கு அர்த்தத்தை பார்த்தா என்ன கிடைக்கும்னு சொன்னா, உபான சமீபே, சமீபத்தில் இருக்கக்கூடிய வேற ஒரு பொருள்ல தன்னுடைய தர்மத்தை எது இருப்பதாக தெரிவிக்கிறதோ அது உபாதி. உப சமீபே ஆதீயத்தே ஸ்வதர்மஹா ஏன சக உபாதி. அதாவது அந்நற்ற ஸ்வதர்ம ஆசஞ்சகத்துவம் உபாதித்துவம் அப்படின்னு சொல்றாங்க. தன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணத்தை வேற ஒரு பதார்த்தத்துல இருப்பதாக தெரியறதுக்கு எது காரணமாகிறதோ அது உபாதி. குசுமத்துல புஷ்பத்துல அந்த சிவப்புங்கிற நிறம் இருக்கு. ஆனா அது இப்ப ஸ்படிகத்துல தெரியறதுக்கு காரணமாகிறது அந்த புஷ்பம். அதனால இந்த புஷ்பத்தை உபாதி. ஆக பொதுவா உபாதி சப்தத்துக்கு என்ன அர்த்தம் கிடைக்கும்னா, அந்த உபாதியில இருக்கக்கூடிய தர்மம் வேற ஒரு இடத்துல தெரியுது. இது சாதாரணமா எல்லா இடத்துலையும் இதை பொதுவா சொல்லலாம். இந்த ஆர்திரேந்திர சம்யோகா உபாதி அப்படின்னு நையாயிக்கால் சொல்றாங்க. தப்பான அனுமான பிரயோகம் பண்றது உபாதி சொல்லுவாங்க நடுவில். அதாவது தூமத்தை வச்சு அக்னி இருக்குன்னு கண்டுபிடிச்சா இது சரி. ஆனா அக்னி எரியறதுன்னு அதை வச்சு தூமம் இருக்குன்னு கண்டுபிடிச்சா அது தப்பு. அந்த வியாப்தி தப்பு. ஏன் தப்பு? எக்கர எக்கர வன்ஹி தக்கர தக்கர தூமஹா அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா, இதுக்கு மத்தியில உபாதி இருக்கு. ஆர்திரேந்திர சம்யோக வஸ்துவம் உபாதி அப்படின்னு சொல்லுவார். சோபாதிகோஷயத்து வியாபித்வாதி. ஆர்திரேந்திர சம்யோகம்னு சொன்னா ஈரமான இந்தனத்துக்கும் அக்னிக்கும் உள்ள சம்யோகம். இது இருந்தா தான் புகை வரும். இது இல்லாம இருந்தா புகை வரணுங்கிற அவசியம் இல்லை. அதனால அக்னி இருந்தால் புகை வருங்கிறது ஒன்றும் நிமித்தம் இல்லை. அதுல ஈரத்தன்மை இருந்தா தான், இந்தனத்துல ஈரத்தன்மை இருந்தா தான் அப்போ புகை வரும். இது சாதாரண ஒரு நியமம் இருக்கு. அதனால இந்த தூமம் இருக்கு, தூமம் இருந்தால் நிச்சயமா அங்க ஆர்திர இந்தன சம்யோகம் இருந்தாலும், அது இல்லாட்டா அக்னி இருந்தாலும் அங்க ஒன்றும் புகை தூமம் வர வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப மத்தியில இங்க ஆர்திரேந்தன சம்யோகம் இருக்கு. இதை உபாதியாக சொல்றோம். இது எப்படி உபாதின்னு கேட்டா, வாஸ்தவமா இந்த ஆர்திரேந்தன சம்யோகத்துல தான் தூமத்தினுடைய வியாப்தி இருக்கு. ஆனா இது இப்போ வங்கியில அந்த வியாப்தியை இருக்கும்படியாக காமிக்கிறது. அதாவது பாக்குறவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த பிராந்தி உள்ளவன் என்ன நினைக்கிறான்னா, அந்த வன்கியில தூமத்தினுடைய வியாப்தி இருக்கிறதாக நினைச்சு அவன் இந்த மாதிரி அனுமான பிரயோகம் பண்றான். வன்கியை வச்சு தூமத்தை அனுமானம் பண்றான். இப்போ தூமத்தினுடைய வியாப்தி எங்க இருக்குன்னா ஆர்திரேந்திர சம்யோகத்துல இருக்கு. அந்த வியாப்தி இவனுக்கு வன்கியில தெரியறது. அதை கொண்டு அவன் வன்கியை வச்சுட்ட தூமத்தை அனுமானம் பண்றான்னு பிரயத்தனம் பண்றான். வன்கியில இல்லை அது. அப்ப உபாதிங்கிறது தன்னிடத்துல இருக்கக்கூடிய ஒரு தர்மத்தை, ஒரு குணத்தை வேற ஒரு பதார்த்தத்துல, தனக்கு சமீபத்துல இருக்கக்கூடிய இன்னொரு பதார்த்தத்துல தெரிவிக்கக்கூடியது. இதுதான் உபாதி சப்தத்துக்கு அர்த்தம். இப்ப இவா என்ன நினைக்கிறா, பிராச்சீனா பிரதிபன்னோ பாது அப்படின்னு உபாதி சப்தத்தை பிரயோகம் பண்ண. இந்த உபாதின்னு எதை எடுத்துக்க போறோம் அப்படின்னு கேட்டா, இந்த சர்வ பிரபஞ்சத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய பிரம்மம். ஏன்னா மேக நானாஸ்தி கிஞ்சன இந்த ஸ்ருதியை வச்சுன்னு தானே விசாரணை சொல்ல போறோம். அந்த ஸ்ருதியில இகன்னு சொல்லி பிரம்மத்தை தானே சொல்றது. எல்லா பிரபஞ்சத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய ஒரு பிரம்மம் இருக்கே, அதை இங்க உபாதி சப்தத்தால வாங்கிக்கிறோம். இது ஏன் உபாதி ஆகிறதுன்னு சொன்னா, இந்த பிரம்மத்துல இருக்கக்கூடிய ஒரு சத்தையானது பிரபஞ்சத்துல தெரியும்படியாக இந்த பிரம்மம் செய்யுது. இந்த பிரம்மத்துல இருக்கக்கூடிய ஒரு அபாத்தியத்தன்மை இருக்கு, அபாத்தியத்துவம், இது பிரபஞ்சத்துல தோணும்படியாக இந்த பிரம்மம் செய்யுது. அதுக்கு காரணமாக இந்த பிரம்மம் இருக்கு. அதாவது சாதாரண சொல்லுவா, ஆரோக்கியத்துக்கு தனியாக சத்தை கிடையாது, அதிஷ்டானத்துல உள்ள சத்தை தான் அங்க சத்தையாக தெரியுது அப்படின்னு சொல்லுவா இல்லையா. இப்ப அதிஷ்டானம்ங்கிறது பிரம்மமானதுனால பிரம்மத்தினுடைய சத்தையானது ஆரோபிதமான, அதுல ஆரோபணம் பண்ணப்பட்ட பிரபஞ்சத்துல தெரியறது. அப்ப இது பிரம்மம் உபாதி சொல்றாரு. அஸ்தி பாதி பிரியம் ரூபம் நாமத்தே தியம்ச பஞ்சகம் ஆத்தியம் திரயம் பிரம்ம ரூபம். அப்ப இந்த பிரம்மங்கிறது தன்னிடத்துல இருக்கக்கூடிய தர்மத்தை அந்த பிரபஞ்சத்துல தெரியும்படியாக பண்றது, அதுக்கு காரணமாகிறதுங்கிறதுனாலதான் உபாதின்னு. சரி, இதுலயும் என்ன கிடைச்சது, ஒரு ஆதாரத்துல இங்க நமக்கு எந்த தர்மம் தெரிவிக்கிறதாக நாம நினைக்கிறோம்னா, சத்தா அப்படிங்கிற ஒரு தர்மம்
இங்க தெரியறது. தன்னிடத்துல இல்லாத தர்மம் அதுல இருந்து இதுல தெரியறதுன்னு விவசிக்கிறோம். இதுல இருந்து என்ன ஆச்சு, மித்யா பதார்த்தத்துக்கு சொன்ன லட்சணத்துல அதிஷ்டானத்துல இருக்கக்கூடிய சத்தையானது இதுல பாதிக்கும் அப்படிங்கறத இந்த உபாதி பதத்தினால அந்த பெரியவாள்லாம் தெரிவிச்சதுனால அசத்தை காட்டிலும் இது வித்தியாசமானதுன்னு தெரிவிக்கிறார். அசத்து இருக்கே அதுல சத்தைங்கிறது பாதிக்கவே பாதிக்காது. இதுலயோ இந்த அனிர்வாக்கியம் மித்யா இருக்கே இதுலயோ அதிஷ்டானத்துல இருக்கிற சத்தை பாதிக்கும். அதனால அசத்தை காட்டிலும் இது வித்தியாசப்படுறது அப்படிங்கிறத சூச்சனை பண்ணினாராம். அப்ப இதுல இருந்து என்ன கிடைச்சது, அசத்தினுடைய லட்சணம் அவ என்ன நினைக்கிறா கேட்டா, சத்தாக பாதிக்கவே முடியாது, தன்னிடத்துலதான் சத்து கிடையவே கிடையாது, வேற ஒரு பதார்த்தத்துல இருக்கிற சத்தையை கொண்டு கூட அந்த அசத்தானது சத்தாக பாதிக்க முடியாது. ஆகையால சத்வேன பிரதீதி யோக்கியதையே அந்த அசத்துக்கு கிடையாது. அவ வாயால சொல்லலையே தவிர நான் சொன்ன இந்த லட்சணத்தை அவ நினைச்சிருக்கா. உபாது சத்வேன பிரதீதி அனர்ஹத்துவங்கிறது தான் அசத்துக்கு லட்சணம் அப்படிங்கிறத அவ நினைச்சிருக்கா. அதனாலதான் அதை காட்டிலும் இந்த மித்யாபூதத்தை வித்தியாசப்படுத்துறதுக்காக இதனுடைய லட்சணத்துல பிரதிபன்னோ பாது திரைகாலிக நிஷேத பிரதியோகித்வம் அப்படின்னு உபாதி சப்தத்தை போட்டிருக்கா அப்படின்னு கொண்டு வர. ஏகதேவ சதர்த்தேன உபாதிபதேன சூச்சிக்கும். பிரதிபன்னோபாதுங்கிற உபாதி சப்தத்துக்கு இதுதான் அர்த்தம். தன்னிடத்துல இருக்கக்கூடிய சத்ங்கிற தர்மத்தை வேற இதுல காமிக்க. சூன்யவாதிகி சததிஷ்டானக பிரம அனங்கீகாரேன ஸ்வசிதப்யுபாதோ சத்வேன பிரதீத்யனர்ஹரூப அசத்வைலக்ஷண்யஸ்ய சுக்திரூபே பிரபஞ்சேச்ச அனங்கீகாரா. பிரபஞ்சம் அசத்தாக இருந்தாலும் அது பிரமத்துக்கு விஷயமாக தெரியலாம். இது சூன்யவாதி மதம். பிரபஞ்சத்தை மிச்சேன்னு சொல்ல வேண்டியதில்லை, மிச்சேன்னு சொன்னா அசத்துக்கு பரிகாரம். மிச்சையும் அசத்தும் வேறு இல்லை. பிரபத்துக்கு எது விஷயமா இருந்தோ அது மித்யா, அதுவே அசத்து அப்படின்னு சூன்யவாதிகள் சொல்றாங்க. அந்த சூன்யவாதிகளுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம், நீயும் அதே மாதிரி சொல்ல வேண்டியதானேன்னு ஒரு ஆட்சேபம். அதுக்கு இவர் சொல்றார், இல்ல சூன்யவாதிக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த உபாதி சப்தத்தினாலேயே அந்த வித்தியாசம் தெரியப்படுறது. உபாதின்னு சொன்னா அதிஷ்டானம் சத்தியமாக இருக்கு. அந்த சத்தியமான அதிஷ்டானத்துல அசத்து ஆரோபிதமாயி அதுவும் சத்தியமாக தெரிகிறது அப்படின்னு கொண்டு வந்தோம். ஆனா சூன்யவாதி மதத்துல சத்தியமான அதிஷ்டானம்ங்கிறதே ஒண்ணு கிடையாது. அதிஷ்டானமும் சத்தியம், எல்லாமே மொத்தமும் அசத்தியம். சூன்யம்ங்கிற சப்தத்துக்கு எப்படி அர்த்தம் பண்றான்னு கேட்டா மிச்சைன்னு அர்த்தம் பண்றான். எது இல்லையோ, இல்லைன்னா பொய்யோ, அதுதான் சூன்யம். சூன்யம்னா பிரதீதிக்கே விஷயம் இல்லைங்கிற அர்த்தம் இல்லை. அவ சொல்ற சூன்யம் இருக்கு, பிரதீதிக்கு விஷயமாக இருக்கு, ஆனால் அது மித்யா. ஆனால் அது மித்யன்னு சொன்னால் அது சத்தியமாக தெரியறதுக்கு அதுக்கு அதிஷ்டானம் ஏதாவது ஒண்ணு இருக்கும்னு கேட்டா கிடையாது. அதனாலதான் அவ சூன்யவாதின்னு. மிச்சையான பதார்த்தத்தை அத்வைதிகளும் ஒத்துக்கிறா, அவளும் மாத்தியமிக்காள், இந்த பௌத்தாலும் ஒத்துக்கிறா, சூன்யவாதிகளும் ஒத்துக்கிறா. ஆனால் அத்வைதிகள் அந்த மித்யாபூதமான பதார்த்தத்தோடு ஒரு சத்தியமும் சேர்ந்திருக்கு, அதிஷ்டானமானது, சத்தியாமிருத்தையே மிதுனீகிருத்தியன்னு இவா சொல்றான். அவ என்ன சொல்றான்னா, அப்படி ஒன்றும் சத்தியம்னு ஒண்ணு வேண்டியதில்லை, எல்லாமே மிச்சையா இருக்கலாம். ரஜ்ஜு சர்ப்பமா தோன்றது, ரஜ்ஜு என்ன சத்தியமா என்ன? ரஜ்ஜும் ஒரு பொய் தானே. ரஜ்ஜு ஒரு பொய்யில இன்னொரு பொய் வருது. நமக்கு இங்க வேணும்னா நமக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கலாம். ஆனா சொப்பனத்துல பார்க்கும்போது சொப்பனத்துல ஒரு பொய்யை இன்னொரு பொய்யா தவிக்கலாமே. சொப்பனத்துல ஒரு ரஜ்ஜுவா பார்த்த ஒரு ரஜ்ஜுவை இவன் சர்ப்பமாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ரஜ்ஜுன்னு தெரிஞ்சு போறது. இப்ப என்ன சொல்லணும், அந்த ரஜ்ஜுவும் பொய், அந்த ரஜ்ஜுவை சர்ப்பமாக பார்த்தானே அந்த சர்ப்பமும் பொய், எல்லாமே பொய் தானே. அதே மாதிரி எல்லா பிரமத்தையும் வச்சுக்கலாம்னு அவன் சொல்றான். ஆக சத்தியமான அதிஷ்டானம் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு அவன் சொல்றான். நாங்க அப்படி சொல்லல, எங்களுக்கு சத்தியமான அதிஷ்டானம் எல்லா இடத்துலையும் உண்டு. அதனால சூன்யவாதிக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்கு. சூன்யவாதிகி சததிஷ்டானக பிரம அனங்கீகாரேன, சப்த அதிஷ்டானமாக கொண்ட பிரமம் இது அவளுக்கு கிடையாது. அதனால கொச்சிதபி உபாதோ சத்வேன பிரதீத்யனர்ஹ ரூப அசத்வைலக்ஷண்யஸ்ய சுத்திரூபே பிரபஞ்சேச்ச அனங்கீகாரா. சுத்திரூபத்திலும் பிரபஞ்சத்திலும் அவளுக்கு இந்த அசத்வைலக்ஷண்யம் கிடையாது. அதனால அவ அசத்து தான் அவ மதத்துல. ஏன்னா அந்த சத்தாராத்மிங்கிற சத்துனே ஒண்ணு இல்லாததுனால சத்தாராத்மிங்கிற யோகியத்தை அவளுக்கு எந்த பதார்த்தத்திலையுமே இல்லை. அதனாலதான் அவ எல்லாத்தையுமே அசத்துன்னு சொல்றான்.
அப்படின்னு இந்த ஆட்சேபத்துக்கு பதில் சொல்லிட்டார். இதுக்கு மேல வேற சில்லறையா சின்ன சின்ன கேள்விகள். இது இவர் நியாயாவட்டக்காரர் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. இது சாதாரணமா தார்க்கிக்காரு அவளே லட்சணத்தை பரிஷ்காரம் பண்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு தளமா சேர்க்கறதுக்காக அதுல ஆட்சேபம் பண்ணிட்டு இருப்பார். அதுக்கெல்லாம் அவளை எப்படி வாரணம் பண்ணுங்கிறதையும் அவளை சொல்லி கொடுத்துருப்பார். அந்த மாதிரி சின்ன சின்ன ஆட்சேபங்களை இப்போ எடுக்கிறார். என்ன சொன்னதாக ஆச்சு? நந்தேவம் சதி யாவத் தத் அதிகரணக அத்தியந்தாபாவ பிரதியோகித்தும் பரியவசிதம். இப்ப நீங்க சொன்னதுலேருந்து எனக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்டா, அது இருக்கிற இடத்துலயே இல்லைனாக்கா நீங்க சொல்லிட்டு அது எங்க இருக்குன்னு தெரியறதோ அங்கேயே இல்லை. அப்பனா எங்க இருக்கிறதா தெரியலையோ அங்க இல்லைங்கிறது ஏற்கனவே சித்தம். ஆனா அதனால சத்தாக இருக்கக்கூடிய எதுலையுமே எது இல்லையோ அது மித்யா. யாவத் தத் அதிகரணக அத்தியந்தாபாவ பிரதியோகித்தும். சத்துன்னு மித்யாபூதங்கிறது சத்பதார்த்தத்துல இல்லை அப்படின்னு சொன்னதாக. உபாதியில பிரதிபன்னோபாதினா சத்து, அது எங்க தெரியறதோ அப்பேற்பட்ட அதிகரணமா இருக்கக்கூடிய சத்தில் அது இல்லை. இதுதான் நீங்க சொன்னதாச்சு. இப்படி சொன்னால் தார்க்கிகன் இந்த இடத்துல ஒரு சித்தசாதனம் தோஷம் சொல்லுவான். இந்த அனுமானத்துல சித்தசாதனம்ங்கிற தோஷம். அதாவது நீ எதை சாதிக்கணும்னு நினைக்கிறியோ இந்த சாத்தியம் எனக்கு ஏற்கனவே சித்தமாக இருக்கு. எங்க சித்தசாதனம் சொல்றது? ககனாதிஷு கேவலான்வை அத்தியந்தாபாவ பிரதியோகிஷு ககனாதிஷு தார்க்கிகானாம் சித்தசாதனம். இந்த ஆகாசம் இருக்கே, இந்த ஆகாசம் எங்கேயாவது இருக்கோ? எங்கேயுமே அது இல்லை அப்படின்னு. அசத்துங்கிற அபிப்பிராயம் இல்லை, அசத்துன்னு அதுக்கு அர்த்தம் இல்லை. ஆகாசம் எங்கேயுமே இல்லை, அது அவிருத்தி அப்படின்னு தார்க்கிகம் சொல்லுவோம். அப்படின்னா ஆகாசங்கிறது ஒரு அசத்து போல இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். எங்கேயும் இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன தாற்பயம்னு கேட்டா, ஆகாசத்துக்கு ஆதாரமாக எதுவுமே இல்லை. ஆகாசத்துக்கு ஒண்ணு ஆதாரமா இருந்தால் அந்த ஆதாரத்துல ஆகாசங்கிறது இருக்கும். ஆகாசத்துக்கு ஆதாரம் இல்லாததுனால அது எந்த ஒரு அதிகரணத்திலையுமே இல்லை. ஒரு இடத்துல ஒரு வஸ்து இருக்குன்னு சொன்னால் அந்த வஸ்துவுக்கும் அந்த ஆதாரத்துக்கும் ஆதாராதேய பாவம் இருக்கு. பூதலே கடகா அஸ்தி அப்படின்னு சொல்றோம். இந்த பூமியில கடம் இருக்கு அப்படின்னு எப்ப சொல்லலாம்? அந்த கடத்துக்கு அந்த பூமி ஆதாரம் ஆகும்போது தானே சொல்லலாம். அந்த கடத்தை இப்படி தூக்கி பிடிச்சு விட்டோம்னா பூமியில இருக்குன்னு சொல்லலாமோ? இல்லை, பூமியில இப்ப இல்லைன்னு சொல்லலாம். பூமிக்கும் அந்த கடத்துக்கும் ஆதாரத்துக்கும் ஆதேயத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருந்தால்தான் அந்த வஸ்துவை அந்த ஆதாரத்துல இருக்கிறதாக சொல்லலாம். இல்லாட்டா அது அதுல இல்லை, அந்த ஆதாரத்துல இல்லைன்னு சொல்லலாம். சரி, அந்த ஆதாரத்துக்கும் அந்த ஆதேயத்துக்கும் உள்ள சம்பந்தம் இருக்கு. அதுல சில சம்பந்தம் தான் இது ஆதேயம்னு சொல்றதுக்கு யோக்கியமாக இருக்கான். அப்படின்னா இதை எப்படி சொல்றதுன்னு கேட்டா, இந்த சம்பந்தத்தை ரெண்டு தினசா பிரிச்சிருக்கார். விற்பி நியாமகம், விற்பி அநியாமகம் அப்படின்னு ரெண்டு விதமா பிரிச்சிருக்கார். இப்ப இந்த கடிகாரம் இருக்கு, இந்த கடிகாரம் இந்த தரையில இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா இந்த தரைக்கும் இந்த கடிகாரத்துக்கும் சம்பந்தம், எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டா, இது என்னோட கையோட சம்பந்தப்பட்டிருக்கு, என்னோட கை என்னுடைய சரீரத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு, என்னோட சரீரம் அந்த பூதலத்துல சம்பந்தப்பட்டிருக்கு. அப்படியானால் பரம்பரையா ஒரு சம்பந்தம் அதுக்கு இருக்கத்தான் இருக்கு. பரம்பரா சம்பந்தம் எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த சம்பந்தத்தை கொண்டு நான் இந்த கடிகாரமானது இந்த பூதலத்தில் இருக்கிறது சொல்ல முடியாது. பூதலத்துக்கும் இந்த கடிகாரத்துக்கும் சம்பந்தம் இருக்கு, அது இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா இந்த சம்பந்தம் அதுக்கு உபயோகம் இல்லை. எப்ப சொல்லலாம்? இப்ப சொல்லிட்டேன்னு இப்ப சொல்லலாம். இப்ப நேரடியா இந்த சஞ்சோகம் இருக்கு, இந்த சஞ்சோக சம்பந்தம் வந்தால் இந்த பூதலத்தில் இந்த கடிகாரம் இருக்கு. தூக்கி பிடிச்சிருந்தேன்னா ஏதோ ஒரு சம்பந்தம் இருந்தும் அதை நான் பூதலத்துல இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஆக அந்த பூதலத்துக்கும் பூதலங்கிற அதிகரணத்துக்கும் இதுக்கும் ஒரு விசேஷமான சம்பந்தம், ஒரு சில சம்பந்தங்கள் இருந்தால் அந்த ஆதாராதேய பாவம் சொல்லலாம், ஒரு சில சம்பந்தம் இருந்தால் சொல்றது இல்லைன்னு வச்சிருக்கோம். இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, இந்த சயோகத்துல கூட இதுவும் சொல்லிட்டு போயிட்டேன். இந்த சயோகத்துல கூட பல விதம் இருக்கு. ரெண்டும் ஒட்டின்னு இருக்கேங்கிறதுக்காக ஆதாராதேய பாவம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்ப இந்த ரெண்டு விரல்கள் இப்படி ஒட்டின்னு இருந்தால் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆதாராதேய பாவம் கிடையாது. இப்படி ஒட்டின்றா கூட கிடையாதுதான். விரல்கள் ரெண்டு ஒட்டின்றா ஆதாராதேய பாவம் இல்லை. ஆனா அந்த விரலோட இன்னொன்னு ஒட்டின்றோம்னா இப்ப ஆதாராதேய பாவம். இதெல்லாம் அவளுடைய அனுபவம், அந்த பிரதீதியை வச்சுட்டு தான் தீர்மானம் பண்றது.
இந்த விரல் இல்லாட்டா இந்த வஸ்துவானது இங்க நிற்கவே முடியாது, கீழே விழுந்துரும் அப்படின்னு இருந்தால்தான் அந்த வஸ்துவ ஆதாரம்னு சொல்லலாம். அதே மாதிரி கீழே இருக்கிறது தான் ஆதாரம், மேலே இருக்கிறது தான் ஆசைங்கிறதும் கணக்கு கிடையாது. அந்த மேல பள்ளி மேலே ஏறும்போது, சவத்துல ஏறும்போது அந்த சவறு தான் ஆதாரம், பள்ளிங்கிறது ஆசையம். இந்த கணக்கெல்லாம் வச்சுட்டு இருக்கா. இப்படி பார்க்கும்போது இந்த ஆகாசத்துக்கு எது ஆதாரமாகும்? ஒண்ணுமே ஆதாரமாகாது. ஏன்னா அது இது எல்லா இடத்துலயும் ஆகாசம் இருக்குது. இதுக்கு ஆதாரமாக எதுவுமே சொல்லுவோம். ஆகாசத்தோடு எல்லா பதார்த்தமும் சம்பந்தப்பட்டிருக்கு. அந்த விபுன்னு சொன்னா அதுக்கு என்ன லட்சணம் சொல்லுவானா, சர்வ மூர்த்த திரவிய சஞ்யோகித்துவம் விபுத்துவம். எல்லா திரவியத்தோடையும் ஒரே சமயத்துல சம்பந்தப்பட்டிருக்கு, சஞ்யோகம். ஆனால் எதுவுமே ஆகாசத்துக்கு ஆதாரம் இல்லை. ஆதாரம் ஆகாதத்தினால இந்த ஆகாசம் எங்கேயும் இல்லை, ஒரு இடத்தில் இல்லை, ஒரு ஆதாரத்தில் அது இல்லை சொல்லலாம் இல்லையா? அப்ப எல்லா இடத்துலயும் ஆகாசத்துடைய அத்தியந்த அபாவம் இருக்கு. அந்த அபாவத்துக்கு பிரதியோகி ஆகாசமாகும். இப்ப நீங்க சொன்ன லட்சணம் வந்துருக்கு, எல்லா எல்லா இடத்துலயும் எப்பவுமே இல்லைதானே ஆகாசம், எப்பவுமே விபுதானே. அது அவிருத்தி பதார்த்தம்னு சொல்றது. இதெல்லாம் விருத்தி, ஒரு ஆதாரத்தோடு சேராத பதார்த்தம், ஆதாராதேய பாவம் இல்லாத பதார்த்தம், அவிருத்தி பதார்த்தம்னு சொல்லுவா. இதெல்லாம் அதுல சித்தசாதனம் வரும். நீ என்ன சொன்ன, எந்த இடத்திலும், அதாவது எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய அத்தியந்தாபாவத்துக்கு எது பிரதியோகியோ அது மித்யா அப்படின்னு சொன்ன. அப்படி சொன்னால் ஆகாசமும் எந்த இடத்திலும் இல்லாததுனால அதுக்கு பிரதியோகியான ஆகாசம் மித்தியன்னு ஆயிடுமே. ஆனா ஆயிட்டு போறது இப்ப என்ன அப்படின்னு கேட்கலாம். இல்ல, இது மித்யா இல்லை, ஆகாசம்ங்கிறது சத்தியம். இதை சுத்தின்னு நாம மித்யாத்தம் சொல்லக்கூடாது. ஏன், இது அவா மதத்திலையும் எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கலாம். அந்த மாதிரி மித்யாத்வத்தை நாம சொல்லணும். இல்லாட்டா என்ன ஆகும்னா, இந்த ஆகாசம் எப்படி சத்தியமாக இருந்துட்டே, என் மதத்துல சத்தியமாக இருந்துட்டே ஒரு நிராதாரமாக இருந்துருக்கோ, அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் எல்லாமே சத்தியமாக இருந்துட்டே நிராதாரமாக இருக்குன்னு சொல்லலாமே. நீ சொன்ன அந்த சாத்தியத்தினால பிரபஞ்சத்துல மித்யாத்வம் சித்திக்காமல் அது எந்த ஆதாரத்தையும் கொள்ளாமல் நிராதாரமாக நிற்கிறது அப்படின்னு சொன்னதாக ஆகலாமே இல்லையா? அதனால நீ சொன்ன சாத்தியத்துல ஏதோ குறை இருக்கு, இதை நீ திருத்திக்கணும், இதை நீ பரிஷ்காரம் பண்ணணும், அதனால இந்த லட்சணம் சரிபட்டு வரலன்னு சொல்ற. ததாச்ச கேவலான்வயி அத்தியந்தாபாவ பிரதியோகிஷு ககனாதிஷு தார்க்கிகானாம் சித்தசாசனம். நீ இவ்வளவு மாத்திரம் சொன்னேன்னா உன் சப்தத்திலேருந்து வரக்கூடிய அர்த்தத்தை எடுத்து பார்க்கும்போது இந்த சாத்தியம், இந்த லட்சணம் தப்பா இருக்கு. ஏன்னா ஆகாசத்திலையும் வருது, சித்தசாதனம்னு சார்ஜம் சொல்லிட்டு போவான். அப்போ அவர் கொஞ்சம் பரிஷ்காரம் பண்றார் ஆகாசத்திலேருந்து மாத்திரத்துக்கு. எத் அதிகரணம் எத் சத்து தன்னிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் சத்தியமிச்சாத்துவம் இது விவக்ஷாயாம். இப்ப ககனத்துல இந்த தோஷத்துல ஒரு வாரணம், எந்த வஸ்துவுக்கு எது அதிகரணமாகுமோ அந்த அதிகரணத்திலேயே அது முக்காலத்திலையும் இல்லை அப்படின்னு தான் லட்சணம், பொய்க்கு லட்சணம். இப்ப ஆகாசத்தை நாம எடுத்துட்டோம்னா ஆகாசத்துக்கு அதிகரணமே கிடையாது. அதிகரணம்னா ஆதாரம், ஆதாரோதிகரணம். எந்த வஸ்துவுக்கு எது ஆதாரமாகுமோ அந்த ஆதாரத்திலேயே அது முக்காலத்திலையும் இல்லை, அந்த அபாவத்துக்கு அது பிரதியோகியாகிறது, இதுதான் வித்தா அப்படின்னு சொல்லலாமே. இப்ப தார்க்கிகம் ஒன்றும் பேச முடியாது. ஏன்னா ககனத்தை எடுத்துட்டு சித்தான்னு சொல்றதுக்கு இல்லை. ககனம்னா ஆகாசம் இருக்கு, ஆகாசத்துக்கு ஆதாரம்னே ஒண்ணு பிரசித்தம் இல்லையே. அதனால அந்த ஆகாசத்தை எடுத்துக்க முடியாது. இந்த லட்சணம் ஆகாசத்துக்கு வந்ததுன்னு அவனால சொல்ல முடியும். ஆகாசத்துக்கு வரணுமானால் ஆகாசத்துக்கு ஒரு ஆதாரத்தை சொல்லி அந்த ஆதாரத்துல ஆகாசத்தினுடைய அபாவம் 3 காலத்திலும் இருக்குப்பாரு, அதனால இந்த லட்சணம் வந்திருக்கு ஆகாசத்துலன்னு சொல்லணும். ஆனா ஆகாசத்துக்கு ஆதாரம் இல்லாததுனால இந்த லட்சணம் அங்க வராது. இப்ப இந்த தோஷம் இல்லை. ஆனால் வேற ஒரு தோஷம், அதிகரண பதேன அவிருத்தி நிராகரணேபி சம்யோக சம்பந்தேன சமவாய சம்பந்தேனவா எத் घटाधिकरणம் சமவாய சம்பந்தேன சம்யோக சம்பந்தேனவா घटस्य தன்னிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகிதையா சர்வேஷு விருத்திமத்து துருத்தரம் சித்தசாதனம். இப்ப வேற விதமா சித்தசாதனம் சொல்லுங்க, எல்லாருக்குமே சித்தசாதனத்திலையும் நீங்க தப்பிக்க முடியாது. இப்போ சித்தசாதனம் இருக்கதா இருக்கு, தோஷம் இருக்கு. இது தார்க்கிகால் பண்ற ஒரு விளையாட்டு. எப்பவுமே ஒரு சின்ன லட்சணத்தை சொல்லிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா பரிஷ்காரம் பண்ணிட்டு வரைச்ச
எந்தெந்த மாதிரி எல்லாம் அதுல தோஷம் வரும்னு காமிச்சு அதை யாருக்கு அதை நிவர்த்தி பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொன்றா சேர்த்துன்னு வருவார். கொஞ்சம் கொஞ்சமா பரிஷ்காரம் பண்ணிட்டு வருவார். இதுல என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒரு இடத்துல ஒரு வஸ்து இருக்குன்னு சொன்னால் அந்த ஆதாரத்துக்கும் அந்த வஸ்துவுக்கும் ஒரு சம்பந்தம் சொல்லலாம். இப்ப என்னன்னா அந்த சம்பந்தத்தினால அது அங்க இருக்கு. வேறு அந்த சம்பந்தத்தை கொண்டுதான் அங்க இருக்கு. வேறொரு சம்பந்தத்தை கொண்டு அந்த வஸ்து அங்க இல்லைன்னு சொல்றேன் இல்லையா? இப்ப இந்த கடியாரத்துக்கு இந்த அதுக்கு ஆதாரம் இருக்கு, அதுக்கும் கடியாரத்துக்கும் சம்யோகம்ங்கிற சம்பந்தம் சொல்லி சேர்றது. ஆனால் சில இடத்துல சம்யோகத்தை தவிர வேற சில சம்பந்தங்கள் சொல்வா, சமவாய சம்பந்தம்னு சொல்லுவா. ஒரு கடம் எடுத்துட்டோம்னா கடம்ங்கிறது ஒரு காரிய திரவியம், இது ஒரு அவயவி, பல அவயவங்கள் சேர்ந்து உண்டான ஒரு திரவியம். இந்த திரவியம் அதை அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அவயவங்கள்ல இருக்கு. அந்த அவயவங்களுக்கும் அந்த கடத்துக்கும் சமவாய சம்பந்தம்னு சொல்லுவாங்க. அந்த அவயவியான கடத்துக்கும் வேற பூதலாதிகளுக்கும் சம்யோக சம்பந்தம்னு சொல்லுவாங்க. இப்போ பூதலத்துக்கும் கடத்துக்கும் சமவாயங்கிற சம்பந்தம் கிடையாது. அதே மாதிரி கடத்துக்கும் அதனுடைய அவயவமான கபாலங்களுக்கும் சமவாயங்கிற சம்பந்தம் தானே தவிர சம்யோகங்கிற சம்பந்தம் கிடையாது. ஒரு சம்பந்தம் இங்க இருக்கு, ஒரு சம்பந்தம் அங்க இருக்கு. அது பொதுவாகவே சொல்லலாம். ரெண்டு பேருக்கு ஒரு சம்பந்தம் இருக்குன்னா இவனுக்கும் இருக்கக்கூடிய அதே சம்பந்தம் இவனோட மூணாவதுவனோட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. 1, 2க்கும் எந்த சம்பந்தம் இருக்கோ இதே சம்பந்தம் 1, 3க்கும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. வேற சம்பந்தம் இருக்கலாம். அந்த சம்பந்தம் இங்க இருக்கலாம், இந்த சம்பந்தம் அங்க இருக்கலாம். ஆனா அந்த சம்பந்தம் இங்க இல்லாமலும் இருக்கலாம், இது அங்க இல்லாமலும் இருக்கலாம். இதெல்லாம் அங்க உள்ள வஸ்துஸ்திதியை பார்த்து சொல்லியாகணும். இப்படி சொல்லும் போது என்ன ஆகுது, நீ கடத்துக்கு அதிகரணம்னு எந்த அதிகரணத்தை எடுத்துக்கிற? கடத்துக்கு அதிகரணம்னு கபாலம் அப்படின்னு எடுத்திருந்தால் இந்த கபாலத்தில் கடமானது சஞ்சோக சம்பந்தத்தோடு இல்லை. நீ சொல்லலாம் சமவாய சம்பந்தத்தோடு இருக்குங்க. அதாவது சமவாய சம்பந்தம் தான் அங்க இருக்கே தவிர சஞ்சோக சம்பந்தம் கிடையாது. இதெல்லாம் ஒரு விசேஷனம் போட்டு சொல்ற மாதிரி. இப்போ ஒரு வஸ்து இங்க இருக்குன்னு சொன்னால் அந்த வஸ்துவில ஒரு விசேஷனம் இல்லைங்கிறத கொண்டு அது அங்கே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு தேவதத்தன் இங்க இருக்கா அப்படின்னு வச்சுக்கோம். இந்த தேவதத்தனை இங்க இல்லைன்னு சொல்லலாம். இருக்கிற தேவதத்தனை இல்லைன்னு சொல்லணும். சொல்லணும்னா என்ன பண்ணான்னு கேட்டா, கம்பு வச்சுட்டு இருக்கிற தேவதத்தன் இல்லை, ஏன்னா கம்பு இல்லை அவர் கையில. தொப்பி போட்டு இருக்கிற தேவதத்தன் அங்க இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தொப்பி இல்லை, தேவதத்தன் இருக்கான். அதே போல இந்த வஸ்து இங்க இருக்கு, ஆனால் அதுக்கும் இதுக்கும் இந்த சம்பந்தம் இல்லாததுனால இந்த சம்பந்தத்தோடு அவர் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்ப கடத்துக்கு ஆதாரத்துல எந்த ஒரு சம்பந்தம் இருக்குமோ ஒரு சம்பந்தம் இருக்கு, அந்த ஆதாரத்துல அதை தவிர வேற ஒரு சம்பந்தம் இருக்காது. அப்படி இருக்கும்போது அந்த சம்பந்தத்தோடு இந்த வஸ்து அங்க இல்லைன்னு தாராளமா சொல்லலாமே. அப்படி சொல்லும்போது எல்லா ஆதாரங்கள்லயுமே, நீ சொல்லக்கூடிய எல்லா ஆதாரத்திலையுமே, கடத்துக்கு ஆதாரத்திலையுமே வேற ஒரு சம்பந்தத்தை கொண்டு அந்த வஸ்து இல்லைன்னு சொல்லலாம்ங்கிறதுனால, இல்லைன்னா எந்த காலத்திலுமே இல்லைன்னு சொல்லலாம்ங்கிறதுனால அப்பேற்பட்ட அபாவத்துக்கு இந்த வஸ்துக்கள் எல்லாமே பிரதியோகி ஆகிறதுங்கிறது நான் ஏற்கனவே ஒத்துண்ட விஷயம். அதனால நீ என்ன பார்த்து புதுசா என்ன சாதிக்க வேண்டியிருக்கு, இதனால மித்யாத்வம் சித்திக்காது அப்படின்னு சித்தசாதனம் சொல்றாங்க. அதிகரணபதேன ஆவருத்தி நிராகரணேதி சஞ்சோக சம்பந்தேன சமவாய சம்பந்தேனவா எத் கட்டாதிகரணம். முதல்ல சஞ்சோக சம்பந்தேன கட்டாதிகரணம்னு பூதலத்தை வாங்கிட்டால் அங்க சமவாய சம்பந்தேன இது அன்வயம் பண்றச்ச அதனால மாத்தி போட்டிருக்காரு. முதல்ல சஞ்சோக சம்பந்தேன சமவாய சம்பந்தேனவான்னு போட்டார். அதுக்கப்புறம் சமவாய சம்பந்தேன சஞ்சோக சம்பந்தேனவா அப்படின்னு கிரந்தகாரர் மாத்தி போடுறதுக்கு என்ன அர்த்தம்னா, சஞ்சோக சம்பந்தேன கடத்தினுடைய அதிகரணத்தை வாங்கிட்டோம்னா அங்க சமவாய சம்பந்தேன கட்டாபாவம் இருக்கு. சமவாய சம்பந்தேன கட்டாதிகரணம் எடுத்துட்டோம்னா சஞ்சோக சம்பந்தேன கட்டாபாவம் அங்க இருக்கு. கடத்திய தன்னிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகிதையா சர்வேஷு விற்த்திமத்சு துருத்தரம் சித்தசாதனம் இப்படியாக தோஷம் வருது. இந்த தோஷத்தையும் நிவர்த்தி பண்றதுக்கு அவனை வழி சொல்லி கொடுத்துப்பான். இதுக்காக என்ன சொல்லணும், ஏன சம்பந்தேன யத் யஸ்ய அதிகரணம் தேன சம்பந்தேன தன்னிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்தும் இது விவக்ஷானா. எந்த ஒரு சம்பந்தத்தை கொண்டு அந்த வஸ்து அந்த ஆதாரத்துல இருக்கிறதாக தெரிகிறதோ அதே சம்பந்தத்தை கொண்டு அது அங்க இல்லை அப்படின்னு சொன்னால் அது மிச்சா. இப்படி சொல்லிடுறாங்க. இப்ப சம்பந்தத்தை மாத்தி போட முடியாது. சஞ்சோக சம்பந்தேன அதிகரணம் சொன்னா சஞ்சோக சம்பந்தேன அங்க இல்லைன்னு சொல்லுவேன். சமவாயன்னு சொன்னா அது அந்த சம்பந்தத்தை இங்க போட்டு அதான் இப்ப சொல்றாரு.
ஏன சம்பந்தேன யத் யஸ்ய அதிகரணம் தேன சம்பந்தேன தன்னிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் இது விவக்ஷாயாம். இப்படி சொன்னாலும் வேற ஒரு இடத்துல தோஷம் வருதுங்கிற. அவ்யாப்திய விற்பிகு சயோகாதிக்கு சித்த சாதனம் இது. இப்ப மற்ற எல்லா இடத்துலயும் சித்த சாதனம் இல்லை. இந்த சயோகம் விபாகம் இத்தியாதிகள் சிலது இருக்கு. இதுல மாத்திரம் சித்த சாதனம் வரும். இது கொஞ்சம் வித்தியாசமான பதார்த்தம். இப்போ இந்த விரல் ரெண்டு இங்க ஒட்டின்னு இருக்குன்னு சொல்றோம். இதுதான் சயோகம், அங்குலித்வய சயோக. இது எந்த இடத்துல ஒட்டி இருக்கு? இந்த இந்த விரலினுடைய இந்த பாகமும் இப்ப கிழக்க மழக்கேன்னு வச்சிருந்தோம்னா ஒரு விரலினுடைய கிழக்கு பாகமும் இன்னொரு விரலினுடைய மேற்கு பாகமும் சேர்றது. ஆனா இந்த விரலினுடைய மேற்கு பாகமும் இதனுடைய கிழக்கு பாகமும் சேரல இல்லையா? ஒரு ரெண்டு வஸ்து ஒரு இடத்துல சேர்றதா இருந்தால் அது ஏதோ ஒரு 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 ஒரே ஒரு அவயவங்கள்ல அது ரெண்டு சேரணுமே தவிர ஒரு பாகத்துல சேரணுமே தவிர மொத்தமா சேராது. அப்ப அந்த சயோகங்கிறது அந்த வஸ்துவில ஒரு பக்கம் இருக்கு ஒரு பக்கம் இருக்கு. ஒரு மரத்துல மேல குரங்கு ஏறி உட்கார்ந்து இருக்குன்னு சொன்னா அந்த குரங்குக்கும் அந்த விருட்சத்துக்கும் சயோகம் இருக்கு. ஆனா அது எங்க இருக்குன்னா மேலதான் இருக்கு, கீழே இல்லை. அந்த குரங்கு எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கோ அந்த இடத்துலதான் அந்த குரங்கோட சம்பந்தம் அந்த மரத்துல இருக்கு. அப்ப அந்த கபிசயோகங்கிறது எப்படி சொல்லுவாங்கன்னா அக்ரம் மூலம்னு பிரிச்சுட்டு அக்ராவச்சேதேன மூலாவச்சேதேனு சொல்லுவாங்க. மரம் ஒரே மரம் தான், ஆனா ஒரே மரத்துல மேல கபிசயோகம் இருக்கு, கீழே கபிசயோகம் இல்லை. அப்ப இந்த சயோகத்தினுடைய சுபாவம் என்னன்னா அது ஒரே அதிகரணத்துல அது இருக்கு இல்லை ரெண்டுமே சொல்லலாம். ஒரு பக்கம் இருக்கு ஒரு பக்கம் இல்லை. இப்ப என்னாச்சு, இந்த சயோகத்துல நீங்க அதுவும் நிச்சயம் சொல்லணும் இல்லையா? எல்லாமே நிச்சயம் சொல்லு போறது சயோகம் விபாகம் இதெல்லாமும் நிச்சயம் சொல்ல வேண்டியதானே. இதுல நீங்க சொல்ற லட்சணம் எனக்கு ஏற்கனவே சித்தமா இருக்கு, அதனால சித்தசாதனம். சித்தசாதனம்னு சொன்னா நீங்க எதை சாதிக்கிறீரோ இந்த விஷயம் நான் ஏற்கனவே ஒத்துந்த விஷயமாக இருக்கு. எப்படி ஒத்துந்த விஷயமாச்சு? இப்போ பாருங்க, ஒரு மரத்துல இருக்கக்கூடிய ஒரு கபிசயோகத்தை எடுத்துட்டேன்னா அந்த கபிசயோகத்தினுடைய அபாவம் அந்த மரத்திலேயே இருக்கு, நானே ஒத்துருக்கேன். இந்த கபிசயோகத்தினுடைய அபாவம் மற்ற எல்லா இடத்துலயும் இருக்கு, உலகம் கூட இருக்கு. ஏன்னா இந்த கபிசயோகம் இந்த மரத்துல தான் இருக்கு. நான் சொல்லக்கூடிய கபி இப்ப இந்த மரத்துல தான் இருக்குங்கிற காரணத்தினாலே அந்த சயோகமானது இங்கதான் இருக்கு. இந்த கபி வேணும்னா இந்த மரத்தை விட்டு வேற மரத்துக்கு போயிடலாம், ஆனால் வேற மரத்துக்கு போகும்போது வரக்கூடிய அந்த சயோகம் வேற. நான் சொல்றேன் இந்த கபி சயோகம் இருக்கு, இந்த மரத்துல ஏற்பட்ட இந்த கபி சயோகம் இது இந்த மரத்தை விட்டால் வேற எங்கேயுமே கிடையாது. அதனால இந்த கபிசயோகத்தினுடைய அபாவம் உலகம் பூரா எல்லா சத்பதார்த்தத்திலையும் இருக்கு. அதே சமயத்துல இந்த கபிசயோகம் எந்த மரத்துல இருக்கோ அந்த மரத்துல கூட இதனுடைய அபாவம் ஏன்னா மேலதான் அது உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப என்னாச்சு, யாவத் சத் எல்லா அதிகரணத்திலையும் இந்த கபிசயோகத்தினுடைய அபாவம் இருக்கிறதுனால அது அதனுடைய அந்த அபாவத்துக்கு பிரதியோகியானத்தால உன்னுடைய லட்சணம் அதுல வந்தது. அதாவது எந்த சம்பந்தேன கபிசயோகத்துக்கும் அந்த விருட்சத்துக்கும் சமவாயங்கிறது சம்பந்தம். சமவாய சம்பந்தேன கபிசயோகத்துக்கு அதிகரணம் அந்த விருட்சம், அந்த விருட்சத்துல கீழே அதே சம்பந்தத்தினால அந்த கபிசயோகம் இல்லை. அதனால நீ இப்ப சொன்னாலும் ஏன சம்பந்தேன எது எஸ்ய அதிகரணம் தேன சம்பந்தேன தன்னிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் அப்படின்னு சொன்னாலும் இந்த லட்சணம் அந்த கபிசயோகத்துல ஏற்கனவே நான் ஒத்துண்டதாக இருக்கிறதுனால, ஆனால் அதை நிச்சயம் நான் ஒத்துக்கல, அதுல சித்த சாதனங்கிற தோஷம் வருது. அதனால இன்னும் கொஞ்சம் பரிஷ்காரம் பண்ணணும் அப்படின்னு கேள்வி. இதுக்கு சித்திகார சொல்றாருன்னா ஏன ரூபேன எத் அதிகரணத்தையா எத் பிரதிபன்னம் தேன ரூபேன தன்னிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவஸ்ய பிரதிபன்ன பதேன சூச்சிதத்வா தச்ச ரூபம் சம்பந்த விசேஷ அவச்சேதக விசேஷம். இதுக்கு கொஞ்சம் ஸ்பஷ்டப்படுத்துறார். அதாவது எந்த ஒரு வஸ்து எந்த அதிகரணத்துல எந்த ஒரு ஆதாரத்துல எந்த இடத்தில் இருக்குமோ, இது அவச்சேதகம்னு சொல்றோம், எந்த இடத்தில் இருக்குமோ அதே இடத்தில் அதே சம்பந்தத்தோடு அதே ரூபத்துல அந்த வஸ்து இல்லை அப்படின்னு சொன்னா இப்படி சொல்லிட்டா சரியா போட்டு. ஏன்னா இந்த கபிசயோகம் அந்த மரத்துல மேல ஒரு பாகத்துல இருக்கு, அப்ப அந்த அதிகரணத்துல அது ஒரு பாகத்துல இருக்கு கபிசயோகம். ஆனா அது எந்த பாகத்துல இருக்கோ அதே பாகத்துல கபிசயோகத்தினுடைய அபாவம் கிடையாது. அது மேல இருந்தா கீழே இல்லைன்னு தானே சொல்றான், மேலேயே இல்லைன்னு சொல்லலையும். அதனால நான் லட்சணம் நிச்சயத்து லட்சணம் சொல்லும் போது என்ன பண்றேன்னு சொன்னா
அந்த வஸ்து ஒரு ஆதாரத்துல எந்த அவச்சேதம்னு சொல்றது, எந்த ஒரு பாகத்துல இருக்குமோ அதே பாகத்துல இருக்கக்கூடிய முக்காலத்திலும் இருக்கக்கூடிய அபாவத்துக்கு அந்த வஸ்து பிரதியோகியானால் அதுதான் மித்யாவுக்கு லட்சணம், மித்யா லட்சணம் அப்படின்னு பரிஷ்காரம் பண்ணிட்டேன். இது சுலபம் தான். இந்த மாதிரி சொல்லியாச்சுன்னா இந்த சஞ்சோகம் விபாகம் இதுக்குன்னா அவ்யாப்திய விற்த்தின்னு சொல்லுவாங்க. அவ்யாப்திய விற்த்தியில தோஷம் இல்லை. அவ்யாப்திய விற்த்தினா அது இருக்கிற இடத்துலயே அது இல்லாமலும் இருக்கு. ஒரு பக்கம் இருக்கு, ஒரு பக்கம் இல்லைன்னு சொன்னா அவ்யாப்திய விற்த்தி. இதுல எல்லாம் உள்ள தோஷத்தை வாரணம் பண்ணிட்டு சத்திய ரூபம் சம்பந்த விசேஷ அவச்சேதக விசேஷ நகி சம்பந்த விசேஷம் அந்தரேன பூதலே घटाधिकरणता प्रतीयते அவச்சேதக விசேஷம் அந்தரேனவா விரக்ஷே கபிசஞ்யோகாதிகரணதா. பூதலத்துல கட்டம் பார்க்கும்போது அந்த பூதலத்துக்கும் கடத்துக்கும் சம்பந்தமே தெரியாமல் கடத்துக்கு பூதலம் அதிகரணம்னு தெரியுறதோ? அப்படி இல்லை. அந்த சம்பந்தம் தெரிஞ்சாதான் பூதலம் கடத்துக்கு அதிகரணம்னே தெரியும் இல்லையா? சம்பந்தம் இல்லாமல் தெரியாது. அதே மாதிரி விரக்ஷத்துல கபிசஞ்யோகம் இருக்குன்னு சொன்னா மேல கீழே எதையாவது ஒண்ணு சேர்த்துதான் அதுல தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அது இல்லாமல் பொதுவா விரக்ஷத்திற்கு விசயோகம் இருக்குன்னு தெரியலாம். ஆனா இப்படிதான் அநேகமா தெரியும். அநேகமா தெரியுது அப்படின்னா விரக்ஷத்துல மேல கபி உட்கார்ந்து இருக்கு அப்படிதானே தெரியுது. அதனால இதை ரெண்டையும் நாம அந்த லட்சணத்துல சேர்த்துக்கணும். எந்த ஒரு வஸ்து எந்த ஆதாரத்துல எந்த ஒரு பாகத்துல இருக்கிறதாக தெரிகிறதோ அதே இடத்துல அதே பாகத்துல அது எப்பவுமே இல்லைன்னு சொன்னா மித்யா. கதாக்க இதைத்தான் திருப்பி சொல்ற. ஏன சம்பந்த விசேஷேன ஏனக அவச்சேதக விசேஷேன யததிகரணதா பிரதீதிஹி யத்ர பவித்தும் அர்ஹதி தேனைவ சம்பந்த விசேஷேன தேனைவ ச அவச்சேதக விசேஷேன தததிகரணக அத்யந்தாபாவ பிரதியோகித்வம் தஸ்ய மித்யாத்வம் இது பரியவசித்தே ஸ்வ சித்த சாதனம். இதுதான் என்னுடைய பரிஷ்கிருதமான லட்சணம். இந்த லட்சணம் இப்படி சொன்னால் இப்ப நீங்க எந்த விதத்திலையும் சித்தசாதனங்கிறது சொல்ல முடியாது. இதுல எந்த தோஷமும் இல்லை. இந்த பரிஷ்காரம் எப்படி பண்றதுங்கிற இந்த வழியெல்லாம் இது தார்க்கிகால் சொல்லிக் கொடுத்த வழி அப்படியே பண்ணிட்டார். இதெல்லாம் நியாயாமிரத்துக்காக பண்ணல. சாதாரணமாகவே ஒரு லட்சணத்துக்கு பரிஷ்காரம் பண்றதுன்னு ஒரு வழக்கம். இந்த தோஷத்தை வியாபத்து பண்ணிட்டார். எதி புனா இப்ப அடுத்த இன்னொரு கட்சிக்கு போற. இப்ப என்ன சொல்றாருன்னு கேட்டா, இவ்வளவு தூரம் நான் தார்க்கிகன் பல கேள்விகள் கேட்டான், அதுக்கெல்லாம் தனித்தனியா எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விசேஷணத்தை போட்டு பரிஷ்காரம் பண்ணிட்டே வந்தேன் இல்லையா? இந்த பரிஷ்காரங்கள்லாம் இல்லாமலே கூட இந்த லட்சணம் சரின்னு சொல்லலாம் அப்படின்னா, ஆனா அதுக்கு முதல்ல நான் சில சித்தாந்தங்களை மாற்றி சொல்லியாகும். தார்க்கிகாருடைய சில சித்தாந்தங்களை மாற்றி சொன்னேன்னா இந்த லட்சணத்தை எந்த பரிஷ்காரமும் பண்ணாமல் அவ சொன்ன லட்சணத்தை அப்படியே ஏற்றுக்கலாம், மித்யா லட்சணமாக வச்சுக்கலாம், தோஷமே வராது. ஆனா அதுக்காக ஒரு 4 விஷயங்களை நாம முதல்ல மாற்றிக்கணும். தார்க்கிகால் சொன்னபடி வச்சுக்க கூடாது. எப்படி அதுக்கு சொல்றேன். இந்த ஆகாசங்கிறது அவிருத்தி பதார்த்தம். இதனுடைய அபாவம் எல்லா இடத்திலும் இருக்கு. ஏன்னா ஆகாசத்துக்கு ஆதாரம் எதுவுமே இல்லைங்கிறதுனால, நிராதாரமாக ஆகாசம் இருக்கிறதுனால ஆகாசம் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிற அபாவம் எல்லா இடத்துலையும் வரும் அப்படின்னு அவன் சொன்னான். அது ஒத்துக்க முடியாது. அது காரணம் சொல்றார். எதி புனா ஒரு சமயம் இப்படி ஆலோசனை பண்ணினார், ஒரு புத்திசாலி தன்னுடைய யுக்திகள்னால இப்படி ஸ்தாபனம் பண்ணினானே, ஆனால் அப்ப இந்த லட்சணத்துல எந்த ஒரு விசேஷனம் போட்டும் பரிஷ்காரம் பண்ண வேண்டியது இல்லை, தேவையில்லைன்னு நிரூபணம் பண்ண. यदि पुनः ध्वंस प्रागभाव प्रतियोगित्वमिव अत्यंताभाव प्रतियोगित्वम आकाशादौ न स्यात्. இந்த தார்க்கிகன்ட்ட இவர் கேட்கிறார், ஆகாசத்துக்கு துவம்சம் உண்டா இல்லைன்னு விடுவான். இல்ல ஆகாசத்துக்கு பிராகபாவம் உண்டா இல்லை அப்படின்னு சொல்லுவான். எப்படிதானே? அவன் மதத்துல ஆகாசங்கிறது அனாதி நித்தியம். ஆதி இருந்தால் அது உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி அதனுடைய அபாவம் பிராகபாவம்னு சொல்றது. அது விநாசமா இருக்குன்னா அந்த விநாசத்தை தான் துவம்சம்னு சொல்றது. இப்ப ஆகாசத்துக்கு துவம்சம் வருங்கிறதுக்கு ஒன்றும் பிரமாணம் இல்லை. அதனால துவம்சத்துக்கு ஆகாசம் பிரதியோகி ஆகாது. ஆகாசம் உற்பத்தியாகாமல் ஒரு காலத்துல இருந்தது அப்படிங்கிறதுக்கும் பிரமாணம் இல்லாததுனால அது பிராதுபாவத்துக்கும் பிரதியோகி இல்லை அப்படின்னு தார்க்கிகன் சொல்றான். அப்படியானால் எப்படி அதுல பிராதுபாவத்துக்கும் துவம்சத்துக்கும் அது பிரதியோகி ஆகாதோ அதே போல அத்தியந்தாபாவத்துக்கும் அது பிரதியோகி ஆகாது, பிரமாணம் இல்லை அப்படின்னு சொல்றேன். அத்தியந்தாபாவத்துக்கும் அது பிரதியோகி அப்படின்னு சொல்றது ஏதாவது பிரமாணம் இருந்தா
அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் அதுல வராது அப்படிங்கிறத சொன்னேன்னா அப்ப ஆகாசத்துல சித்தராகன வாரணம் பண்றதுக்காக விரோதிகரணம் இத்தியாதிகள்லாம் ஒன்றும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? ஆனால் இதுல இவர் ஒரு வேலை செய்ய வேண்டியது. ஆகாசத்துக்கு அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் இல்லைங்கிறதுக்கு பிரமாணம் இல்லைன்னு சொன்னது. எப்படி பிரமாணம் இல்லைங்கிறத நீ சாதிக்கணும். பிரமாணம் இல்லைன்னு சொன்னால் போறாது. ஆகாசம் ஆகாசத்துக்கு அத்தியந்தாபாவங்கிறது கிடையாது அப்படிங்கிறதுக்கு பிரமாணம் இல்லைன்னு சொன்னதை இவர் சாதிச்சார். அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம கிட்ட ஒரு 4 பிரமாணங்கள் தான் இருக்கு. தார்க்கிகார் மதத்துல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு 4 பிரமாணங்கள் இருக்கு. இந்த 4 பிரமாணங்களை உபயோகப்படுத்தி தான் அவர் வஸ்து சித்தியை சாதிக்கணும். பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், சப்தம். இப்ப இங்க என்னன்னு கேட்டா உபமானம் சப்தம் இது ரெண்டும் நம்ம கிட்ட இல்லவே இல்லை. ஆகாசம் விருத்தி ஆகாசத்து அபாவம் உண்டு இல்லை உண்டுங்கிற விஷயத்துல அந்த மாதிரி ஒன்றும் சப்த பிரமாணங்கள்லாம் ஒன்றும் இல்லை. 2 பிரமாணம் தான் சொல்லலாம். 2 இல்லை, தானாவே கைது போயிடுது. பிரத்யக்ஷமும் அனுமானமும் சொல்லலாம். இப்ப ஆகாசத்துக்கும் அபாவம் உண்டு அப்படிங்கிறதுக்கு பிரத்யக்ஷ பிரமாணம் சொல்றியா அனுமான பிரமாணம் சொல்றியா? இது 2ல ஒண்ணு சொல்லு. 2மே சொல்ல முடியாதுங்கிற. இஹ ஆகாசோ நாஸ்தி இது பிரத்யக்ஷ பிரதீத்திய சம்பவா. எங்கேயுமே ஆகாசம் இல்லைன்னு சொல்றியே, இது எதை வச்சுன்னு சொல்ற? நீ தெரிஞ்சுன்னு சொல்லணும். ஆகாசம் இல்லைங்கிறது பிரத்யக்ஷ பிரமாணத்தினால தெரிஞ்சுன்னு சொல்றியா? பார்த்தா தெரியுறதா ஆகாசம் அங்க இல்லை அப்படின்னு? தெரியாது. தார்க்கிகனுக்கு ஆகாசாபாவம் பிரத்யக்ஷம் இல்லை. ஏன்னு கேட்டா அதுக்கு பிரதியோகி யோக்கியமா இருந்தா தான், பிரதியோகி தெரிஞ்சு அது யோக்கியமா இருந்தா தான் பிரதியோகியுடைய அபாவம் தெரியும், இல்லாட்டா தெரியாது. இப்ப எப்படின்னு கேட்டா அத்தியந்த அபாவம் தெரியறதுக்கு அந்த பிரதியோகியுடைய ஒரு யோக்கியத்தை தேவைப்படும். இங்க பிசாசு இல்லை அப்படின்னு யாருனாலையாவது சொல்ல முடியுமா? கேட்டா சொல்ல முடியாது. ஏன்னா பிசாசு இருந்தா கண்ணுக்கு தெரியும்னு சொல்ல முடியாது. பிசாசே முதல்ல அதீந்திரியம், யோக்கியம் இல்லை. அதனால இங்க பிசாசு இல்லைன்னு யாருனாலும் சொல்ல முடியாது. அது போல ஆனா கடம் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த கடம் இருந்தாலும் இருக்குன்னு தெரியணுமே, அப்படி தெரியலையே, அதனால கடம் இல்லைன்னு கண்டுபிடிக்கலாம். அதே போல பிசாசு இருந்தால் இருக்குன்னு தெரியணுமே, அப்படி தெரியலையே, அதனால அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால யோகியானுபலப்திங்கிற ஒரு காரணம் இல்லாததுனால அந்த அபாவத்தை பிரத்யட்சமாக பார்க்க முடியாதுன்னு நையாயிக்குன்னு சொல்றோம். அப்படி பார்க்கும்போது இந்த ஆகாசம் இருக்கே, இது கூட பிரத்யக்ஷம் இல்லை அவளுக்கு. நையாயிக மதத்துல ஆகாசங்கிறது அதீந்திரியம், அது எந்த இந்திரியத்துக்கும் விஷயம் இல்லை. ஆகாசத்தினுடைய குணமா இருக்கக்கூடிய சப்தம் இருக்கு, அது ஸ்ரோத்ரேந்திரியத்துக்கு யோக்கியம். சாதாரண அந்த குணத்தை கேட்கிறோம், ஆனால் அந்த குணத்துக்கு ஆதாரமான ஆகாசங்கிறது அதீந்திரிய பதார்த்தம் அப்படின்னு அவ வச்சுருக்க. மற்ற மதத்துல அப்படி இல்லை. மீமாம்சக்கார கேட்டா ஆகாசம் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்றேன். கண்ணால பார்த்தா ஆகாசம் தெரியுது, எல்லாரும் ஆகாசம் பார்க்கறது கண்ணை கறக்கிறாரா இல்லையா, அதனால கண்ணுக்கு தெரியுது, அதுக்காக தானே கண்ணை கறக்கிறா அப்படின்னு சொல்றா. இந்த வேதாந்திகள்கிட்ட கேட்டா அவ கண்ணுக்கு தெரியறதுன்னு சொல்ல வேண்டியது இல்லை, ஆனா தெரியறதுங்கிறத ஒத்துண்டாகணுங்கிற. அப்பிரத்யக்ஷேபி சியாகாசே பாலா ஸ்தல மலினதாதி அத்தியந்தி அப்படின்னு பாஷைக்காரர். நீளமா தெரியுது, ஆகாசம் நீளமா தெரியுறதுன்னு எல்லாரும் சொல்றாலும் இல்லையோ, அந்த இடத்துல அப்பிரத்யக்ஷேபிங்கிற பாஷ்ய பதத்துக்கு எல்லாரும் என்ன வியாக்கியானம் பண்ணிருக்காங்கன்னா, இந்திரியத்தினால தெரியாவிட்டாலும் சாட்சியால கிரகிக்கப்படுறது. சாட்சி பிரத்யக்ஷத்துக்கு விஷயமாக அந்த ஆகாசம் ஆறுது. இது ஒரு தனி பிரகாரமா போச்சு. ஆக ஆகாசம்ங்கிறது தெரியக்கூடிய பதார்த்தம், பிரத்யக்ஷத்துக்கு தெரியக்கூடிய பதார்த்தம்னு சாட்சி பிரத்யக்ஷமோ இல்ல சாட்சுக பிரத்யக்ஷமோ அப்படின்னு சில பேர் ஒத்துண்டிருக்காங்க. தார்க்கிகன் மதத்துல அது அதீந்திரியம். ஆகாசம் சர்வசா அதீந்திரியம். பிசாசு எப்படி தெரியாதோ, கண்ணுக்கு தெரியாதோ, அதே மாதிரி ஆகாசமும் தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த ஆகாசம் இங்க இல்லைங்கிறது உனக்கு கண்ணால தெரிஞ்சுதா? எப்படி இல்லைன்னு நீ சொல்ற இங்க ஆகாசம் இல்லைன்னு? அதனால சொல்ற இஹ ஆகாசோ நாஸ்தி இது பிரத்யக்ஷ பிரதீதி அசம்பவா. ஆக பிரத்யக்ஷ பிரமாணத்தினால ஆகாசத்துடைய அபாவம் இருக்கிறதாக நீ சொல்ல முடியாது. அப்போ அவன் சொன்னான் பிரத்யக்ஷம் வேண்டாம், அனுமானத்தை வச்சுன்னு சொல்லுவேனே, அனுமானத்தால சொல்லலாமே. இப்ப குருத்துவங்கிறது அதீந்திரிய பதார்த்தம். குருத்துவம்னா இந்த பாரம் வெயிட் இருக்கு, அது அதீந்திரிய பதார்த்தம். ஆனா அது ஒரு இதுல இல்லை அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா நிறுத்து பார்த்தா தெரியுது. இல்ல மேலேன்னு கீழே விழல அப்படின்னு சொன்னா அதை வச்சுட்டு அதுல குருத்தம் இல்லை அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறான்.
வாயுல குருத்துவம் இல்லை அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறான்னா விழலை. இப்படிலாம் ஒரு யுக்தியை வச்சுண்டு ஹேத்துவை வச்சுண்டு அதீந்திரியமான அந்த பதார்த்தம் இல்லைன்னு கண்டுபிடிக்கலாமே அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு சொல்றார் அனுமானேச்ச அனுகூல தர்க்க அபாவா. அதாவது அதீந்திரிய பதார்த்தம் இல்லைங்கிறது அனுமானத்தினால கண்டுபிடிக்கலாம். ஆனா அந்த அனுமானத்துக்கு சரியான ஹேத்து சொல்லணும். இப்ப இந்த குருத்துவமானது அதீந்திரியமான குருத்துவம் இந்த பதார்த்தத்துல இருக்குன்னு சொன்னால் இந்த பதார்த்தம் மேலிருந்து கீழே இறங்கி கீழே விழணும். இப்படி இப்படி ஏதாவது ஒரு அப்படி இல்லை விழல, அதனால அதுல குருத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆத்மாவில குருத்துவம் இல்லை, ஏன்னா இருந்தால் இந்த மாதிரி ஆகிடும், அப்படி ஆகல அதனால இங்க குருத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்ப ஆகாசத்துல அத்தியந்தாபாவம், ஆகாசத்துக்கு ஒரு அத்தியந்தாபாவம் இல்லாட்டா அதனால என்ன கெட்டு போச்சு? ஏதாவது கெட்டு போகும் போல இருந்தாத்தானே அந்த யுக்தியை வச்சுட்டு நீ அது இல்லை அது ஆமா ஆகாசாபாவம் இருக்குன்னு சொல்லணும். ஆகாசாபாவம் இல்லாட்டா உன்னால எந்த ஒரு உனக்கு எதுவுமே கெட்டு போகாது. அதனால இந்த தோஷம் வருங்கிற ஒரு தர்க்கத்தை காமிச்சு நீ சொல்ல முடியாது. அது எதுக்காக சொல்றாருன்னு கேட்டா வெறும் அனுமானம் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியாது. இந்த தூமத்தை வச்சு இந்த வன்னிய இருக்குன்னு அனுமானம் பண்றானே, அங்க கூட இவனுக்கு ரொம்ப பரிசிரமம் பண்ண வேண்டியிருக்கு. தூமம் தான் அங்க இருக்குன்னு தெரியுது, வன்கி இருக்கிறது கண்ணுக்கு தெரியல. இருந்தாலும் இந்த தூமத்தை வச்சுட்டு அவன் அங்க வன்கி இருக்குங்கிறத சாதிக்கும் போது அவனுக்கு பல கேள்விகள் வருது. ஏன் இந்த இடத்துல இந்த தூமம் வன்கி இல்லாமலே இருக்க முடியாதா? இருந்தால் என்ன? இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அப்புறம் வன்கி இருக்குன்னு சாதிச்சாரு. அப்ப அவன் என்ன பண்ணுவான், இந்த தூமம் ஒரு சமயம் வன்கி இல்லாமலே இங்க இருக்குமானால் அப்ப வன்கிக்கும் அந்த தூமத்துக்கும் காரிய காரண பாவம் இருக்கே, அதுக்கேனா பங்கம் ஏற்படும் இல்லையா? தூமம் வரணும்னா உடனே வன்கிக்கு தானே நம்ம போறோம். புகை வேணும்னு சொன்னா அக்னியை தானே தேடுறோம். அப்ப அக்னிங்கிறது இந்த புகைக்கு காரணமா இருக்கே, அப்ப காரணமே இல்லாமல் இது இருக்குமானால் அப்ப அது காரணமாகாதுன்னு ஆயிடுமே. அதனால இந்த இடத்துல நிச்சயமாக அந்த அக்னி இருந்தாகும். இவ்வளவு தூரம் அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அப்புறம்தான் அதை தீர்மானம் பண்ணியாகும் வன்கி இருக்கு. இது அனுகூல தர்க்கம்னு சொல்லுவாங்க. விசார சங்கான்னு சொல்றது. இது இல்லாமலே இருந்தா என்ன, அக்னி இல்லாமலே இப்போ தூமம் இருந்துட்டா என்ன அப்படின்னு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு இவர் சரியான தர்க்கத்தை சொல்லி இப்படி ஆக முடியாது, அது இல்லாமல் இது இருக்க முடியாது, அப்படி இருந்துவிட்டு ஆனால் அது இது காரணம் இல்லைன்னு ஆயிடும் அப்படின்லாம் சொல்லி சமாதானத்தை சொல்லி அதுக்கப்புறம் தான் அக்னி இருக்குன்னு சாதிக்கும். இந்த மாதிரி இந்த இடத்துல ரொம்ப சுலபமா இருக்கலாம். ஆனா வேற ஒரு இடத்துல அனுமானம் இடத்துல நிறைய சிரமங்கள் இருக்கு. பகல் பூரா சாப்பிடாமல் ஒருத்தன் இருக்கான், இது தெரிகிறது. தேவதத்தா தீனோ தேவதத்தா, ஆனா கொள்கொண்டு இருக்கான், உடம்பு வாடலை. இப்படி இருக்கும்போது அவன் ராத்திரியில சாப்பிட்றான்னு அனுமானம் பண்ணி சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா தீனோ தேவதத்தா திவா நகுண்டே, பகல்ல சாப்பிட்றது இல்லை, சரீரம் வாடல அப்படின்னா ராத்திரியில அவன் சாப்பிட்றான் அப்படிங்கிறத ஒரேடியா அனுமானம் பண்ணிட முடியுமா? முடியாது. அந்த சிக்கல் இருக்கு. ஒரு சமயம் அவன் ஒரு யோகியா இருந்தான்னா யோக பிரபாவத்தினால அவனுடைய அந்த சரீரம் வாடாம இருக்கலாமே. ராத்திரி கூட சாப்பிடாமல் அந்த யோக பிரபாவத்தினால அவனுடைய சரீரம் வாடாம இருக்கலாம். அதனால இதை வச்சுட்டு அவன் ராத்திரி சாப்பிட்றான்னு சொல்றதுங்கிறது சாத்தியம் இருக்கு முடியாது. யோகியா கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில விதமான ரோகத்தினாலையும் அந்த சரீரம் தடியா இருக்கிறதா தெரியும் இல்லையா? அப்போ என்ன ஆகும்? அப்ப ராத்திரி சாப்பிடாமலே அவனுடைய சரீரம் குட்டா இருக்குன்னு சொல்லலாம், தீனமா இருக்குன்னு சொல்லலாம். ஆக ராத்திரியில சாப்பிட்றாங்கிறது உடனே அவனால் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டா, அவன் யோகியும் இல்லை ரோகியும் இல்லைங்கிறது தீர்மானம் பண்ணிக்கணும். அது தீர்மானம் பண்ணின்றதுக்கு அப்புறம் ராத்திரி சாப்பிடாமலே அவன் சரீரம் திருடமா இருக்கு அப்படின்னு பார்த்தா இதை வச்சுட்டு தான் அவன் ராத்திரி சாப்பிட்றான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அவன் ராத்திரி சாப்பிடலைங்கிறது வேற ஒரு பிரமாணத்தால சித்தமா இருக்குன்னா அப்போ இவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இவ்வளவு தூரம் விசாரம் பண்ணி அப்புறம்தான் ஒரு சாத்தியத்தை சாதிக்க வேண்டியது. இதுக்கெல்லாம் அனுகூல தர்க்கங்கள்லாம் சொல்லி ரொம்ப சிரமப்பட்டு பண்ணணும். அது போல இங்க ஆகாசம் இல்லை அப்படிங்கிறதுக்கு நீ என்ன ஹேத்து சொல்லுவ? அப்படி நீ ஒரு ஹேத்து சொன்னால் ஆகாசம் இல்லாட்டா உனக்கு என்ன கெட்டு போச்சு, அது இல்லாமலே அந்த ஹேத்து இருக்கட்டமேன்னு நான் அங்க விசார சங்க பண்ணினேன்னா நீ என்ன தர்க்கம் சொல்லுவே? ஒரு தர்க்கமும் சொல்றதுக்கு இல்லாததுனால உன்னால ஆகாசம் ஒரு இடத்துல இல்லேன்னு சொல்லி அதனுடைய அபாவத்தை அனுமானம் பண்ண முடியாது சொல்ற. அனுமானிக்க
அனுகூல தர்க்காபாவா சாமானியதோ திருஷ்ட மாத்திரேன துவம்சப்பிராகபாவ பிரதியோகித்வஸ்யாபி சித்தி பிரசங்கா. இந்த அனுமானத்தை 3 விதமா பிரிச்சிருக்கார் நியாயசாஸ்திரத்துல கௌதமர். அதாவது காரணத்தை கொண்டு காரியத்தை அனுமானம் பண்றது, காரியத்தை கொண்டு காரணத்தை அனுமானம் பண்றது, இந்த காரிய காரண பாவம் இல்லாமலே ஒன்னை கொண்டு இன்னொன்னு அனுமானம் பண்றது. இந்த மாதிரி 3 விதமா பிரிச்சிருக்கார். அது பூர்வவத்து, சேஷவத்து, சாமானியத்தோ திருஷ்டம்னு சொல்லுவோம். இந்த காரிய காரண பாவம் இருக்கிற இடத்துல எல்லாம் நாம ஒரு அனுகூல தர்க்கம் சொல்லலாம். இப்படி இல்லாட்டா அது வரவே முடியாது, வன்னி இல்லாமல் இது வரவே முடியாது தூமம் அப்படின்னு ஏதாவது அனுகூல தர்க்கம் சொல்லலாம். ஆனால் இந்த காரிய காரண பாவம் இல்லாமல் வரக்கூடிய அனுமானங்கள் இருக்கே, அந்த இடத்துல அனுகூல தர்க்கம் சொல்றது ரொம்ப சிரமம். ரொம்ப தூரத்தை போய் எங்கேயாவது கொண்டு போய் இப்படி இல்லைன்னா அப்படி ஆகிடும் அப்படின்னு சொல்லணும். அது சொல்றதுக்கு இந்த இடத்துல ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரி அனுகூல தர்க்கம் இல்லாமலே இந்த ஆகாசத்துக்கு அத்தியந்தாபாவம் உண்டு அப்படின்னு ஒரு அனுமானத்தினால நீ சாதிச்சால் அது சித்திக்காது. அது சாதிக்கலாம், சாதிச்சேன்னா துவம்ச பிரதியோகித்துவம் கூட அதே மாதிரி சாதிக்கலாம். எப்படின்னு ஒரு உதாரணம் தான். ஆகாசா அத்தியந்தாபாவ பிரதியோகி ஆகாச கட அந்நியதரத்வா கடவத்து. இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, ஆகாசமும் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு அத்தியந்தாபாவத்துக்கு பிரதியோகி ஆகும். அதாவது ஆகாசம் ஒரு இடத்தில் இல்லாமல் போகும். ஏன் அப்படின்னு கேட்டா, ஆகாசம் கடம் 2ல ஒன்னாக இருக்கிறபடியாக ஆகாசம் கடம் இது 2ல ஒன்னாக எது இருக்குமோ அது ஒரு இடத்துல இல்லாமல் இருக்கும். 2ல 1ங்கிறது கடம். நான் எப்படி ஹேத்து கொடுத்துருக்கேன்னா, ஆகாசம் கடம் இது 2ல ஒன்னாக இருக்கிறபடியாலேன்னு சொன்னேன். ஆகாசம் கடம் இந்த 2ல 1ங்கிறது கடமும் ஆகும் இல்லையா, அந்த கடம் ஒரு சில இடத்துல இல்லை இல்லையா, அதே மாதிரி ஆகாசமும் சில இடத்துல இல்லைன்னு நான் அனுமானம் பண்றேன். இதான் இந்த அனுமானத்துடைய அர்த்தம். ஆகாசா அத்தியந்தாபாவ பிரதியோகி, கிஞ்சின் நிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகி கட ஆகாச அந்நியதரத்வா கடவத்து. இப்ப புரியுறதோ இல்லையா, கடம் ஆகாசம் இது 2ல ஒன்னான கடம் எப்படி ஒரு சில இடத்துல இல்லாம போகிறதோ அதே மாதிரி ஆகாசமும் அதுவும் 2ல ஒன்னா இருக்கோ இல்லையோ, அது கூட ஒரு சில இடத்தில் இல்லாம போகணும் அப்படின்னு நான் அனுமானம் பண்றேன். இப்படி அனுமானம் பண்ணினா அது எங்க இல்லை, ஏதோ ஒரு இடத்துல இல்லைன்னு ஆயிடுமே, அதனுடைய அபாவங்கிற சித்திக்கு விடுமே. இதுக்கு அவர் சொல்றார், நீ இப்படி சொன்னீங்கன்னா அத்தியந்தாபாவ பிரயோகத்துன்னு சொல்லலாம். இதுதான் சாமானியத்துவ திருஷ்ட அனுமானம். இதுக்கு வந்து இந்த மாதிரி இருந்தா அந்த அத்தியந்தாபாவம் இருந்துதான் ஆகணுங்கிறது என்னன்னு கேட்டா அதுக்கும் இதுக்கும் ஒன்றும் காரிய காரணம் சொல்ல முடியாது. இருந்தாலும் இப்படி சொன்னீங்கன்னா அது துவம்ச பிரதியோகின்னு கூட சொல்லுவேன். ஆகாசா துவம்ச பிரதியோகி ஆகாச கட அந்நியதரத்வா கடவத் அப்படின்னு சொல்லலாமே. ஆகாசத்துக்கு துவம்சமும் உண்டு. ஏன்னா கடம் ஆகாசம் 2ல ஒன்னாக இருக்கிறபடியால 2ல ஒன்னா இருக்கக்கூடிய கடத்துக்கு துவம்சம் உண்டு. அதே போல ஆகாசத்துக்கும் துவம்சம் உண்டு. இப்படி அனுமானம் பண்ணலாம். ஆக துவம்ச பிரதியோகித்துவம் பிராகபாவ பிரதியோகித்துவம் இது 2ம் ஆகாசத்துக்கு கிடையாது, பிரமாணம் இல்லை அப்படின்னு சொல்றவன் அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் ஆகாசத்துக்கு உண்டுன்னு சொல்றதுக்கு இந்த அனுமானத்தை உபயோகப்படுத்த முடியாது. ஆக இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹேத்துவை சொல்லி அவன் ஆகாசத்துக்கு அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் உண்டுன்னு சாதிச்சான்னா அப்ப துவம்ச பிரதியோகித்துவம் பிராகபாவ பிரதியோகித்துவம் கூட அதுல சித்தமாயிடும். இது உனக்கு அனிஷ்டம். அதனால நீ இப்படி ஒரு பண்ற அனுமானம் உபயோகம் இல்லை. அப்ப என்னாச்சு, பிரத்யக்ஷத்தினால ஆகாசம் இல்லைங்கிறது சித்திக்கல, அனுமானத்தினாலையும் அது இல்லைங்கிறது சித்திக்காது. அப்ப ஆகாசம் எல்லா இடத்திலும் இருக்குங்கிறது தான் சித்திக்குமே தவிர அது இல்லைங்கிற அபாவமே சித்தமாகாததுனால நீ அதுல சித்த சாதன தோஷம் வந்தது. அதுதான் அதனுடைய அபாவம் எல்லா இடத்துலயும் இருக்கே, அந்த அபாவத்துக்கு அது பிரதியோகியாச்சே, அப்ப உன்னோட சாதனம் சித்தமா இருக்கே அப்படின்னு சித்த சாதனம் காமிச்சு இந்த சித்த சாதனம் அங்க சொல்ல முடியாது. இதுக்காக நானும் இந்த லட்சணத்தை பரிஷ்காரம் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றார். தத் வத்திரேகேன கசித் காரியத்தை அனுபவத்தே அபாவாச்ச. இந்த ஆகாசாபாவம் இல்லாட்டா என்ன கெட்டு போச்சு, என்ன காரியம் உனக்கு கெட்டு போகும், இது இல்லாட்டா அதனால உன்னால சித்திக்க முடியாது. ஒரு அம்சம் முடிஞ்சது. அடுத்த